ஹாய் ஹலோ வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல். இது இன்றைக்கி நான் என்ன உங்களோட கதைக்கு போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நான் உங்களோட சந்திக்க இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய மூதாதையர் உங்களுக்கு தெரியும், பலதரப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்தார்கள். அதாவது இப்போ இருக்கிற மாதிரியான தொழில்நுட்பவியல் சாதனங்கள் இல்லாமல், பலதரப்பட்ட தொலைக்காட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இல்லாமல், தங்களுக்கே சொல்லிய ஒரு சமூக கலாச்சார பண்பாடில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தில், அதாவது அவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு முறை இருந்ததுன்னு சொன்னால், அந்த வெறும் காலில் நடந்து கொண்டு போவாங்க. என்னடா வெறுங்காலில் நடந்துட்டு போகிறத பற்றி கேட்க போறியே, நீ எங்கே இருக்கிற, எந்த காலத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் யோசிக்கலாம். சில பேர் கமெண்ட்ஸும் பண்ணலாம், சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணாமல் மனசுக்கு நினைப்பாங்க. பட் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வெறுங்காலுடன் நடப்பதினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், வெறும் காலில் நாங்கள் நடக்கிறதால எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமென்னு சொல்லி, அதுவும் ஒரு நியூஸ் தான். அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். வாசிக்கிட்டு நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் வெறுங்காலுடன் நடப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது. நகர்ப்புறங்களில் மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களிலும் கூட பலரும் வெறுங்காலுடன் நடப்பதற்கு விரும்புவதில்லை. அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இப்போ எல்லாம் கீல்ஸு, ஷூவு, ஷண்டிலு, கீல்ஸ்லாம் சும்மா 3 அடி 4 அடி உயரத்தில் பின்னுக்கு ஒரு கம்பிமாக வச்சுருப்பாங்க, அவ்வளோத்தில் போட்டு நடத்துறது செய்வாங்க. அப்புறம் எங்கே வெறுங்காலோட தெரிகிறது. தெருக்கள், சாலைகள் சமநிலையின்மை, சுத்தமின்மை, உடைந்த கண்ணாடி கட்ட பொருட்கள், குப்பைகள் குவிந்து கிடப்பதால் பல காரணங்களாக வெறுங்காலுடன் நடப்பதற்கு தடையாக இருக்கின்றது. உண்மைதான். எங்களுடைய மேலே சொன்னால், எங்களோட வீதிகளுடைய தன்மை, எங்களுடைய ரோட்டில் இருக்கிற அந்த கழிவுகள், மற்றது கண்ணாடி போத்தல், மற்றது வீட்டு வேலை செஞ்ச கல்லுகள், அப்படி நிறைய எல்லாம் போட்டிருப்பாங்க. சமுதாய அக்கறை இல்லாதவர்களுடைய செயற்பாடுகள், அப்படியானவர்களுடைய செயற்பாடுகளால் வருங்கால நடக்கிறதுக்கு பஞ்சிப்படுறாங்க. பஞ்சியில் அறியண்டப்படுறாங்கன்னு ஓப்பனாக சொல்லலாம் தானே. ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால், வருங்காலம் நடக்கும்போது பாதங்களில் உள்ள நரம்பு முனைகள் தூண்டப்படும் என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாச்சும் தெரிந்தால் நரம்பு உடம்பில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் நரம்புகளுடைய தன்மைகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் பாதத்திலேயும் ஒரு நரம்பு தன்மை ஒன்று இருக்குதான். அந்த நரம்பு தூண்டப்படுறதால என்ன செய்யணும்னு சொன்னால், அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக தங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதா. என்னடா அது, காலில் இருக்கிற நரம்பு ஊடாக தங்களுடைய மன அழுத்தம் குறையுதா சொல்லி கேட்குறீங்கண்ணே. எனக்கும் தெரியல, நான் இப்போ தான் பார்த்தேன். நான் வாசிக்கிறேங்களே. என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், மன அழுத்தத்தை குறைக்க உதவும், தளர்வான மன அழுத்தம் இல்லாத சூழலை ஏற்படுத்தவும் இந்த நடைப்பயணம் உதவுகின்றது. விடிய காலம் திரிவாங்க பாருங்க. கொஞ்சம் பேர் விடிய காலம் 5 மணிக்கு திரிவாங்க, வண்டியிலே மஞ்சு கொண்டு கடான்னு கடற்கிற ஃபுல்லாக, இந்த ரோட்டு ஃபுல்லாக அந்த இருக்கிற ரோட்டை 10-15 நேரம் சுற்றி கொண்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் யோசிக்கிறேன், சும்மா சாப்பிட இல்லாமல் கண்டதை தின்ட்டுட்டு வண்டியில் வச்சுட்டு உடம்பை வச்சுட்டு இப்போ நடந்து திரிகிறாங்க, விடிய காலம் ஓடி திரிகிறாங்கன்னு சொல்லி. அப்படியானவர்களுக்கும் இது இந்த எஃபெக்ட் தெரியுமா தெரியல. பட் இப்போ தான் சொல்கிறதால இனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆகவே நீங்கள் நடக்கிறதுக்கு பயப்படாதீங்க, அது வெறுங்காலம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக பயப்படாதீங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அடிக்கடி வெறுங்காலுடன் நடப்பதன் மூலம் உடலை நன்கு சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்ளலாம் என்று நம்பப்படுகின்றதாம். இன்னும் உடலை சமநிலைப்படுத்துறது ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கும். காலணிகளை அணிவது கால்களின் இயல்பான இயக்கத்தை மட்டுப்படுத்தலாம். அதே சமயம் வெறும் காலுடன் நடப்பது கால்களின் தசை நார்கள் மற்றும் தசைகள் வலுப்பெற உதவிடுமாம். தசைகள் வலுப்பெறதுக்கு, அதாச்சும் எங்களுடைய பாதத்தில் நாங்கள் வெறுங்காலோட நிலத்தில் நாங்கள், அதாவது இயற்கையோடு நாங்கள் நடந்து போகிற டைமில் எங்களுடைய தசை நார்கள் பலப்படுத்தப்படுறதாம் என்ன சொல்லி சொல்கிறாங்க. வெறுங்காலுடன் நடப்பது உள்ளங்கால்களுக்கு அழுத்தம் கொடுக்கும், அதன் மூலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த வழிவகை செய்யும். வச்சாம் பாருங்க ட்விக்ஸ் எங்கே இருந்து. நம்ம வெறுங்கால நடக்கிறதால உள்ளங்கால்களில் இருக்கிற அந்த தசை அழுத்தத்துக்கு மூடாக எங்களோட ரத்த ஓட்டம் சீராக இயங்குமா. மேலும் என்ன சொல்றாங்க சொன்னால், இதய ஆரோக்கியத்துக்கும் பலம் சேர்க்கும். தொடர்ந்து கால் பாதங்களை தரையில் அழுத்தி மசாஜ் செய்வது கால்களில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துமாம்.
கால் மசாஜ் செய்வாங்கன்னு சைனீஸ் சைனீஸ் மசாஜ், ஸ்னேக் மசாஜ், ஜப்பனீஸ் மசாஜ், மசாஜ்னு மசாஜ் சென்டர்லாம் எவ்வளவோ திறந்துட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டியது, காலுக்கு வந்து நாங்கள் மசாஜ் செய்கிறது வீட்டில் இருந்தோம் சும்மா இருக்கும்போது காலை சும்மா நோய் துவைக்கிறது அப்படியான சில செயற்பாடுகள் செய்வதன் ஊடாக இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்குமா. வருங்காலுடன் செல்வது உள்ளங்கால்களில் படிந்திருக்கும் இரத்த சரும செல்களை அகற்ற உதவும். இதன் விளைவாக பாதங்கள் மென்மையாக இருக்கும். வருங்காலுடன் நடப்பது நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்யும். வருங்காலுடன் நடந்தால் என்ன செய்யும்னு சொன்னால் மெமரிக்கு வந்து நினைவாற்றல் மேம்படுத்தப்படுமாம். இப்போ விளங்கிச்சா ஏன் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருந்தது, இப்போ இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை இப்படி அநாகரிகமாகவும் ஒரு முறையற்ற வாழ்க்கை இல்லாமலும் சுகாதார முறை இல்லாமலும் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த காலத்தில் வருங்கால நடந்ததனூடாக அவர்களுடைய உடல்நிலையில் இரத்த ஓட்டங்கள் சீராக செயற்பட்டதால் அவர்களுடைய மனநிலையும் தெளிவாக இருந்தது. இதயத்தில் இருக்கின்ற இரத்த ஓட்டம் செயல்படுவதால் அவர்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், முடிஞ்ச அளவு கிழமையில் ஒரு 2 நாள் 3 நாள் சும்மா பக்கத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் ஒரு கிரவுண்டில் ஒரு கொஞ்சம் தூரம் வருங்காலோட நடந்து நீங்கள் பழகுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய உடலுக்கும் மன அழுத்தத்துக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே இந்த செய்தியோடு நான் இன்றைய உங்களோட இந்த விடைபெறுகின்றேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் நான் உங்களோட நினைக்கின்றேன். தொடர்ந்து எங்களுடைய தமிழ் ஊடகம் யூடியூப்ஸோடு இணைந்திருங்கள். நான் உங்களை மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவே உங்களுடைய விடைபெறுவது நாங்கள் ஸ்டார் பாய். பாய்.